ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்திலும் கூட நாம் இம்மானுவேல் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று தியானித்தோம். நம்மை காக்கும்படிக்கு, நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை தப்புவிக்கும்படிக்கு இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நேற்று தியானித்தோம். இந்த நாளில இம்மானுவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேலின் தேவன் நம் நடுவே இருக்கிறார். இம்மானுவேலின் தேவன் நம்முள்ளே இருக்கிறார் என்று நாம் தியானிக்கப் போகின்றோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடனே இருக்கிறேன் என்று மத்தேயு 28:20 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எங்கு இருந்தாலும், எதை செய்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்கள் வாழ்க்கை இருந்தாலும் கூட நான் உங்களோடு கூட இருக்கிறேன். உங்களை நான் எல்லா தீமைக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்வேன். நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து, என்னை பார்த்து சொல்கிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. ஆம், கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட வருவார். எல்லா இடத்திலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, நம் நடுவே அவர் இருக்கிற தேவனாய் இருக்கின்றார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நடுவில் இருப்பேன் என்று சொன்ன தெய்வம் நம் நடுவில் இருக்கின்றார். ஆம், கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை உழைக்கினார். அவர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பார். அவர் வல்லமுள்ள தேவன், அவர் ரட்சிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஜீவனுள்ள தேவன் நம் நடுவே இருக்கிறார். அவர்தான் இம்மானுவேல். நான் உங்கள் நடுவில் இருக்கிறவர், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று என் வேதம் சொல்கிறது. எனக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடும் என்னோடும் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே இருக்கிற இம்மானுவேல். ஆம், வேதம் சொல்கின்றது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவருடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கின்ற போது, அவர் நமக்குள் இருக்கின்ற போது, நீங்களும் நானும் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் சாத்தானையும் நாம் ஜெயிக்க முடியும். வேதம் இவ்விதமாக சொல்கின்றது, நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பராக்கிரமமான தேவன் என்று. ஆம், அவர் தேற்றரவலனாக உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளன் நமக்குள்ளே இருக்கிற இம்மானுவேலாய் இருக்கிறார். எனவே கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. எங்கள் நடுவே இருப்பதற்காக நன்றி, எங்கள் உள்ளே இருப்பதற்காக நன்றி. இந்த நாள் முழுவதுமாய் ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.